நமக்கு நாமளே வந்து இந்த ஊரை விட்டு வெளியூர் போகும் பொழுதோ அல்லது இருக்கிற வீட்டை மாற்றி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தோஷமெல்லாம் அந்த வீட்டோட போயிடும், அடுத்த வீட்டுக்கு வராதுன்னு நினைக்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லாத விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து அந்த தோஷங்கிறது உண்மைதான். அந்த தோஷத்துக்கு உண்டான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கும் பொழுது ஒருவருக்கு வந்து சனி தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெளியூரோ வெளிநாடோ போனதுக்காக சனி தோஷத்துலேருந்து முற்றிலுமாக நம்ம வந்து தப்பிக்க முடியாது. எந்த நாட்டில் இருந்தாலும் தோஷம்தான். அப்போ என்ன பண்ணால் அந்த சனி பகவானுக்கு உண்டான வழிபாடு அல்லது தான தர்மங்கள் அல்லது வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து நாதியத்து நாம் இருந்தால் கூட நீதி நேர்மையோடு வாழக்கூடிய பக்குவம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வைங்களே கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. சனி தோஷம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து எல் விளக்கு ஏற்றுறது, போனால் போதுன்னு ஒருவருக்கு வந்து சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரி இல்லாமல் எல்லா நேரங்களிலும் யாராவது ஒருவருக்கு உதவக்கூடிய ஒரு யதார்த்தமான ஈகை மனம் இருந்துகிட்டு இருக்கணும் எப்போவுமே. சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்ததுக்கப்புறம் எல் விளக்கு ஏற்றுற அப்படிங்கிறத விட அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய அந்த விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் நல் எண்ணத்தோடு ஏற்றணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது.